ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சத்தான சிகப்பு அரிசியில் இட்லி தோசை மாவு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு நீங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லை கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரத்தசாலி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லா பொருட்களையும் ஒரே மெஷர்மெண்ட்டில், அதாவது ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. நான் வந்து 1 கப் ரத்தசாலி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே 1 கப்பு ரேஷன் புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுலேயே வந்துட்டு 1/2 கப் போல் உளுந்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவை நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம எப்போ இட்லி மாவு எப்படி அரைப்போமோ கொஞ்சம் தருன்னு அதே மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் ஓவர் நைட்டு அரைச்சி நீங்கள் புளிக்க வைக்கிறா இருந்தால் நீங்கள் உப்பு சேர்க்காமையே வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக புளிப்பு வந்துடும். நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அரிசி வகைகள் வந்து சீக்கிரமாகவே புளிச்சிரும். நான் வந்து நைட்டே அரைச்சி வச்சுட்டு மார்னிங் தான் வந்துட்டு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்தில் கலக்கி வச்சு அதுக்கப்புறமா வந்து இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம். சூப்பராக வந்துடும். நம்ம வீட்டில் எல்லாருமே தோசை பிரிகள் தான். நான் வந்து தோசை தான் ஊற்றிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஹெல்த்தியாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.